Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise be to God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் நீர் செய்த நன்மைகளை இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி இப்படி பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும், சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வியில்லை, ஜெயம் நமக்கே என்றும், தோல்வியில்லை, ஜெயம் நமக்கே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், அந்தகார வல்லமைகளை தேவ பெறத்தால் முறியடித்தேன், அந்தகார வல்லமைகளை தேவ பெறத்தால் முறியடித்தேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை, வெற்றி நமக்கே என்றும், தோல்வியில்லை, ஜெயம் நமக்கே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமார்களே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அப்படி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி ஓடி வந்த 70 பேர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பிசாசுகளை விரட்டி ஜனங்கள் சுகமான போது, விடுதலையான போது அதை கண்டு கர்த்தரிடம் அதை வந்து சொன்னவுடன் கர்த்தர் இந்த வசனத்தை தமது சீஷர்களுக்கு அதிகாரமாய் தந்து, இதைவிட உங்களது நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள், அதுவே மேன்மையானது என்கிறார். அன்றைக்கு அவர் தமது சீஷர்களுக்கு தந்த அதே அதிகாரத்தை இன்றைக்கு அவரை பின்பற்றி வாழ்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையாய் இருப்போமையானால் அது அப்படியே செயல்படும். இப்படியாய் நடந்த மிக ஒரு சொல்வது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியை இன்றைக்கும் நாளைக்குமாய் நாம் கேட்போம். பிரியமார்களே, கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தடவை நான் என்னுடைய சபையின் கீழ்ப்பகுதியிலே, அதாவது நான் தங்கியிருக்கிற அந்த ஹாலில் உட்கார்ந்து கொண்டு நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். மத்தியான வேளை. அப்படி இருந்த அந்த வேளையிலே யாரோ ஒரு தம்பி சுருட்ட தலையோட, பார்க்கும்போது நல்ல ஒரு மலையாளி தம்பி என்று தன்கிறது, கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் என்று. வாசலில் வந்து பயத்தோட ஒரு கையில் பேக் வச்சுக்கிட்டு என்னை நின்று முறைச்சி பார்த்தான்.
நான் சொன்னேன், "தம்பி என்ன அங்க நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? உள்ள வாப்பா, என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவன் தயங்கி தயங்கி நின்னுகிட்டே இருந்தான். "தம்பி உன்ன தான்ப்பா சொல்றேன், உள்ள வாடா, என்ன வேணும்? எங்கேருந்து வர?" அப்படின்னு. "நான் புருஷோகத்திலேருந்து வரேன் ஐயா" அப்படின்னு சொன்னான். "சரி புருஷோகத்திலேருந்து வர, இப்ப எங்கேருந்து வர?" அப்படின்னு கேட்டேன். "வீடா? இல்ல எங்கேருந்து வர?" "இல்ல வீட்லேருந்து என்ன தொரத்திட்டாங்க" அப்படின்னா. "ஏன்?" அப்படின்னேன். "இயேசு கிறிஸ்துவ நான் வந்து என்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால, எங்க வீட்ல எல்லாரும் கேரளாவ பகவதி அம்மன கும்பிடுறவங்க. அதனால என்ன வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ நீ ஏத்துக்கிட்டு உனக்கு ஒரு பிரயோஜனம் நடக்கல, வீட்ட விட்டு போடான்னு தொரத்திட்டாங்க. அப்படியே நான் வெளியே இருந்தப்போ, எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம, அங்க பக்கத்துல இருந்த பொர்ஷோக்க ஏசிய சபைக்கு போனேன். அங்க போன உடனே, "டேய் உனக்கு ஏதோ பிசாசு பிரச்சனை மாதிரி இருக்குது. இப்ப இங்க தங்க வச்சு உன்ன நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உங்க பேர சொல்லி மாதவரத்துல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போன்னு சொன்னாங்க. அப்படியாவது வழி கேட்டுக்கிட்டா நான் இங்க வந்துட்டேன்யா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். "டேய் உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குதா? பிடிச்சில்லையா? ஏன்னா ரொம்ப தெளிவா பேசுறப்பா. என்னன்னு புரியல. கொஞ்சம் வா உள்ள" அப்படின்னு சொன்ன உடனே, சாதாரணமா எல்லாரும் கூப்பிட்ட உடனே, அப்ப இருக்கிற இடத்துலருந்து நடந்து வருவாங்க. அப்படிதானே. இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அப்படியே கதவு ஓரமா போய், அப்படியே அந்த சுவர் ஓரமா தேஞ்சுக்கிட்டே அப்படி வந்தான். ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன். என்ன இவன் பாம்பு மாரி செவுத்தோரமா நடந்துக்கிட்டு போறான். பாம்பு தான் நேரடியா வராம அப்படியே ஓரமா போகும். "என்ன கிட்ட வாடா" அப்படின்னு. கிட்ட வந்த உடனே உட்கார்ந்தான். "என்ன தம்பி என்ன பிரச்சனை?" "என்னன்னே தெரியலைய்யா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட கேட்டேன், என்ன உயர்த்துங்க என்னுடைய வாழ்க்கையில என்னன்னு. ஆனா ஆண்டவருடைய இந்த ஜெபத்த கேட்கவே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால வீட்ல விரட்டி விட்டுட்டாங்க. நான் இங்க வந்துட்டேன். இப்ப எனக்கு என்னன்னு தெரியல" அப்படின்னான். "சரி இப்ப நான் பார்த்தா அழுக்கா இருக்கிற, போய் குளிச்சுட்டு வந்து உட்காரு. இன்னைக்கு இங்க இரு. இன்னைக்கு இந்த ராத்திரிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு ஒரு அமாவாசை நாள். சரி நான் அன்றைக்கு இரவு வேளையில எங்க என்ன பார்க்கறதுக்கு ஒரு 12 வாலிப பிள்ளைகள் வருவாங்க. சபையில எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. "அடடே! 12 சீஷர்கள் மாரி 12 பேர் பாஸ்டர் சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிள்ளைங்கள்லாம் வந்தப்ப இந்த தம்பியும் கூட மேல கூட்டின்னு போயிட்டு, மேல அதாவது சர்ச்சுக்குள்ள அப்ப தட்டி, அது வெறும் குடிசையா இருந்த சர்ச்சு. அது உள்ள இவன உட்கார வச்சுட்டு நாங்கலாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாரோடும் சேர்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருந்த அந்த பையன், அவனோட பேர் ராஜா. திடீர்னு என்ன பண்ணான்னா, பாடுறவங்க எல்லாரும் எங்களெல்லாம் தள்ளிட்டு போய் நடுவுல போய் உட்காந்துக்கிட்டான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஆடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு பாட்டெல்லாம் நிறுத்திட்டு, அப்படியே எழுந்து இந்த ப்ரூஸ் லீ இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு போஸ்லாம் குடுத்துன்னு இங்கேயும் அங்கேயும் எகிறி எகிறி குதிச்சு என்னமோ பண்ணான். நாங்க எல்லாம் அப்படியே நின்னு வேடிக்கை பார்க்குறோம். என்ன பண்றோம்ன்னு. கால இந்த பக்கம் சுத்தி, அந்த பக்கம் சுத்தி என்ன பண்ணிட்டு, கடைசில அப்படியே இந்த ப்ரூஸ் லீ உட்கார்ற மாரி அப்படி தரையில இப்படி உட்கார்ந்து, "நான் தான் ப்ரூஸ் லீ" அப்படின்னான். எல்லாம் பசங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சொன்னேன், "பேசாம இருங்க. அது என்னன்னு பார்க்கலாம்" அப்படின்னு. அப்படி பேசிட்டு தான் திடீர்னு சட்டுன்னு எழுந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவன் எழுந்து நின்னதெல்லாம் அந்த அப்படியே திடீர்னு ஒரு முக்காடு மாரி ஒண்ணு போட்டுக்கிட்டு அவன் வெறும் அவன் செய்கையில மட்டும் தான் காட்டுறான். ஒரு முக்காடு மாரி போட்டுக்கிட்டு என்னமோ இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அப்படியே மெதுவா ஒரு கூன் போட்டுக்கிட்டு நடந்தே போனான். நான் சொன்னேன், "இயேசுவின் நாமத்தினாலே யார் நீ?" அப்படின்னு சொன்ன உடனே என் பக்கம் திரும்பி, "ஐ அம் மதர் தெரேசா" அப்படின்னான். என்னடா அது ஐ அம் மதர் தெரேசான்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அப்படி நின்றவன் கொஞ்ச நேரம் பொறுத்து வாயில ஒரு பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் மியூசிக் ஒண்ணு வாயில அவனே அதாவது ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் வாசிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு, திடீர்னு அந்த 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 போஸ்லருந்து வெளிய வந்து, உடனே சுத்தி எங்கள சுத்தி சுத்தி ஆடுறான். "இது என்ன ஆடுறான் இவன் இப்படி வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுறானே!" அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, ஆடி முடிச்சுட்டு ஒரு விதமா ஒரு கேப் மாரி ஒண்ணு அப்படி தலையில போட்டுட்டு, இந்த பக்கம் திரும்பி பார்த்து, "மைக்கேல் ஜாக்சன்" அப்படின்னான். எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இவன் ப்ரூஸ் லீன்றான், மதர் தெரேசான்றான், மைக்கேல் ஜாக்சன்ன்றான். என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா, அவன் ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி பண்ணிக்கிட்டே இருக்கான் சேஷ்டைகள. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, "கீழ இருந்து கொஞ்சம் ஜெப எண்ணெய் கொண்டு வர சொல்லி, அவன ஷர்ட்ட கழட்டிட்டு அந்த உடம்பு ஃபுல்லா மேல ஷர்ட்ல இந்த உடம்புல அத தேய்ச்சுட்டு தலை மேல கைய வச்சு என்ன பண்ண, அவன அப்படியே உன் பக்கத்துல உட்கார வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பி" அப்படின்னாரு. அப்படி ஜெபம் பண்ண, நான் போயிடுறேன்னு அந்த 3 ஆவிகள் அப்பதான் நான் பார்க்குறேன். ஆவிகள் இந்த மாரி பேர்ல ஒருத்தருக்குள்ள செயல்படுகிறது. அந்த மாதிரி 3 எல்லா ஆவிகளும் விட்டு அவன விட்டு போனதுக்கப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்தான். அவன தூக்கி அப்படியே படுக்க வச்சுட்டு, அந்த இடத்துல நானும் பக்கத்துல படுத்து பிள்ளைங்கலாம் கூட படுத்துட்டானுங்க. ஜெபத்த முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், "இவன நாளை காலையில தான் கேட்கணும். தூங்கி எழுந்திரிக்கட்டும். நாளை காலையில இந்த 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 நிலைமைக்கு இவன் போறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம நாளை காலைல கேட்டு தெரிஞ்சுக்குவோம்" அப்படின்னு சொல்லி நாங்கலாம் தூங்கி எழுந்து மறுநாள் காலையில எழுந்த உடனே, "ராஜா எப்படி இருக்கிற?" அப்படின்னு கேட்டேன்.
நல்லா இருக்கிறேன்யா, தெளிவா இருக்கிறேன் அப்படின்னா. ஏன் இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சுன்னு, இல்ல யாரோ எனக்குள்ள இருக்கிற மாரியே இருந்து கொண்டிருந்தது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஏன் நேர்ந்ததுன்னு எனக்கும் தெரியல அது அப்படின்னா. இல்ல, இல்ல. இது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அதன் நிமித்தமா தான் இந்த காரியம் நடந்திருக்குதுன்னு. அப்ப அவன் தன்னுடைய சாட்சிய சொல்ல ஆரம்பிச்சான். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு நேரம் போதாததுனால இதோடு நான் நிறுத்துகிறேன். நாளைய தினத்திலே அவன் என்ன காரியம் செய்தான்? எப்படி அவனுக்குள்ளே இந்த சத்துருக்கள் எல்லாம் புக ஆரம்பிச்சது என்பதை குறித்து நாளைக்கு நாம் சாட்சியாக கேட்போம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும், வல்லவரும், போதுமானவருமா இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, அப்பா தேவன்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறீர். பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த அதிகாரங்களை உபயோகப்படுத்தி அநேகரை விடுதலையாக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.